என்ன பாத்திபா ஃப்ரெஷ்ஷா உட்காந்துருக்க போல? உன் மூஞ்சிய பார்த்தா ஜுரம் வந்ததுக்கான அறிகுறியே இல்லையேப்பா. கவனிக்கிறவங்க கவனிச்சா ஒரு தனி சந்தோஷம் இல்ல? கவனிப்பா. தெரியாத மாதிரி நடிக்காத பாத்திபா. இதெல்லாம் நடக்கணும்னு பிளான் பண்ணி தானே தொப்பைய மலையில நனைஞ்ச. அண்ணா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்னப்பா ஒன்னும் புரியல? சத்தியமா சொல்றேன் பாத்திபா, என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட என்னை இந்த மாதிரி கவனிச்சதே இல்ல. உனக்கு காய்ச்சல்னதும் ரஜினி தவிச்ச தவிப்பு இருக்கு. உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறது என்ன? உனக்கு வெந்நீர் போட்டு கொடுக்கறது என்ன? உன்னை பக்கத்துல உட்கார வச்சு கஞ்சி ஊட்டுறது என்ன? வேலைக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறது என்ன? அவ தூங்கினாலான்னு கூட தெரியலப்பா. அவளுக்கு ஒரு டீ வேணும்னா கூட சங்கரையோ அத்தையோ தான் போட்டு கொடுப்பாங்க. முதல் தடவையா அவ உனக்காக எல்லாம் செஞ்சிருக்கா பாத்திபா. என் மேல அவ கோவத்துல இருக்கான்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா நடந்த விஷயம் வேற மாதிரி இருக்கு. பாத்திபா நான் தான் சொல்றேன்ல, கோவம் வெளியேதான் உள்ள லவ் லவ். நீ கொடுத்து வச்சவன் பாத்திபா, என்ஜாய். இந்த வீட்ல இருக்கிறவங்களோட முகத்தை பார்க்கணுமே, சார்ஜ் போன மொபைல் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு 100% சார்ஜ் ஆன மாதிரி இருக்கு. இங்க பாரு பாத்திபா, இப்படியே உட்கார்ந்து இருந்தான்னு வச்சுக்கோ, ஒண்ணும் பண்ண முடியாது பாத்துக்கோ. உனக்கு உடம்பு முடியலன்னு வேலைக்கு போற பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. ரஜினி வேலைக்கு போனாதான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க மாப்பிள. அப்பவாவது மண்டையில ஏறுதானே பாப்போம். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாரி பாத்திபா, நம்ம பயங்கர ஒத்துமையா இருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா இவங்களுக்கு எல்லாம் பொறாம வந்துரும். அதனால அவங்க எதிரில நான் கொஞ்சம் அப்பப்போ உன்னை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறேன். நீ தப்பா எடுத்துக்காத என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி பாத்திபா, அப்ப நான் கிளம்புறேன். எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போய் நைட்டு மாத்திரெல்லாம் கொடுத்து தூங்காம என்ன பார்த்துக்கிட்டா. தூக்கம் இல்லாததால ரொம்ப டயர்டா இருக்கா போல. சரி போய் பார்ப்போம். ரஜினி, நீயா? என்ன? இல்ல இப்ப எனக்கு ஜுரம் கோல்டெல்லாம் சரியாயிடுச்சு. ஒண்ணும் இல்ல. நேத்து இது பாரு, உன் தேங்க்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை. எதுக்கு இப்ப சீரியஸா பேசும்போது சிரிக்கிற? நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் வரல. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ தானே என்ன கவனிச்சுக்கணும். அதே மாதிரி உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தானே கவனிச்சுக்கணும். இது நம்மளோட கடமை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம்? பார்த்திபா, எதுக்கு இப்ப கத்துற? உன் மனசுலயும் அந்த எண்ணம் இருக்கிறதால தானே
நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லல. என்ன உளர்ற? மழையில நினைச்சு ஃபைட்லாம் பண்ண, நீ அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. ஏன்னா அது ஒரு புருஷனோட கடமை நீ நினைச்ச. மழையில நினைச்சதால எனக்கு ஜுரம் வந்துச்சு, அதுக்கு நீ என்ன நல்லா பாத்துக்கிட்ட, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லல. ஏன்னா அது ஒரு பொண்டாட்டியோட கடமைன்னு நான் நினைச்சேன். யாரு தப்பா புரிஞ்சிருக்காங்கன்னு இப்ப புரியுதா உனக்கு? என்னை காப்பாத்த வந்துதான் உனக்கு காய்ச்சல் வந்துச்சு. அதுக்காக தான் நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன், நல்லா பாத்துக்கிட்டேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, பதிலுக்கு நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன், அவ்வளவுதான். இதுக்கும் அதுக்கும் சரியா போச்சு. அதனால தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். போதுமா? பயங்கரமா சமாளிக்கிறேன்னு அப்பட்டமா தெரியுது. நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். கோர்ட் கொடுத்திருக்க டைம் வரைக்கும் தான் நீ இங்க இருக்க முடியும். அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். புருஷன் பொண்டாட்டி உறவுன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்து நிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏங்க, இருக்க அந்த 6 மாசத்துல என்ன வேணா நடக்கலாம்ல? என்ன வேணாலும் நடக்கட்டும். அதுக்காக நீ இப்படி முட்டாள்தனமா பேசுறதுல என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏங்க, கோவமா அப்படி முகத்தை வச்சு பேசிட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சீங்களா? என்ன தெரியும் உனக்கு? அந்த பழைய ரஜினி இப்பவும் உள்ளுக்குள்ளதான் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. இப்ப கூட என்ன பார்த்ததும் பார்த்திபா எப்படி இருக்கன்னு உங்க கண்ணு கேட்டுச்சு. உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சண்டையில உன் தொப்புட்டாவை விட்டு வந்துட்ட, அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இந்தா. ஒரு நிமிஷம். என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போதுமா? இது சொல்லலன்னு தானே ஓவரா பேசின, இப்ப சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி. கிளம்பு. அம்மா, ரஜினி அக்காக்கு நம்மளாலையும் கஷ்டம் இல்லம்மா? ஆமா மீனா, ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிட்டு போலான்னு பார்த்தா ரஜினி விட மாட்டேங்கிறா. கவலைப்படாதீங்கம்மா, நான் நல்லா படிச்சு உங்களையும் ரஜினி அக்காவையும் நல்லா பாத்துக்கிறேம்மா. மா, பேப்பர் விழுந்துருச்சு பாருமா. ஏய் மீனா, ஏய் பாத்து. ஐயோ, பாத்து. அடப்பாவி. ஐயோ, மீனா, எத்தனை மீனா? தூக்குங்கம்மா. மீனா, யாராவது ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. மீனா, மீனா, அம்மா பாருமா. மீனா, இங்கேயும் போயிட்டாமா. ஏமாத்திட்டு ஓடலாம் பாத்தியா? சொல்றா, என் பணத்தை எப்படா தருவ? சொல்றா, கேட்க வாயை திறந்து சொல்றானா பாரியா? சொல்றா, சொல்றா. ஏண்டா, யாருக்குமே டைம் கொடுக்காம உனக்கு போனா போதும் டைம் கொடுத்தா
அதுக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்றதை விட்டுட்டு என்ன ஏமாத்திட்டு ஓடலான்னு பாத்தியா? சொல்றா, யாரடா ஏமாத்த பார்த்தா? சொல்றா, பணம் எங்கடா? கேக்குறாளா? சொல்றா, டேய் அண்ணே சொல்றா. பணம் கிடைக்கலண்ணே, அதானே. அதுக்குன்னு என்னைய ஏமாத்த பாக்குறியா? இல்லண்ணே. யார ஏமாத்த பாக்க? சொல்றா, பணத்தை எப்ப தருவ? தந்துடுறேண்ணே. இல்ல அடிச்சா கொன்றுவேன். பணத்தை எப்ப தருவ? சொல்றா, சொல்லு. அண்ணே கண்டிப்பா தந்துடுறேண்ணே. போனா போதும் பார்க்க முடியாதுடா. பணம் கிடைக்கலன்னா நீதான்டா தேடி அலையணும். அதுக்காக நீ சொல்ற கதையை கேட்க நாளா? சொல்றா, எப்படா தருவ பணத்தை? சொல்றா. அண்ணா அந்த பொண்ணு வந்திருக்குண்ணா. வாமா. வணக்கம் அண்ணா. உன் பேர் தான் மறந்து போயிடுறேன். அண்ணா ரஜினிண்ணே. ரஜினி நம்ம சிங்கமுத்தோட அண்ணன் பொண்ணு. அது மட்டும் தான் நல்லா ஞாபகம் இருக்கு. அதான். டேய் பணத்தை வாங்கிட்டு அனுப்பு. ரொம்ப நேரம் நிக்க வைக்காத. சரிண்ணா. அண்ணா என்னம்மா? பணத்தை கையில வச்சுக்கிட்டு என்னமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அண்ணா இதுல பணம் தான். பணத்துக்கு என்னம்மா? இதுல வட்டி பணம் பாதிதான் இருக்கு. இங்க பாருமா, ஊரே என்ன வட்டின்னு தான் கூப்பிடும். உன் சித்தப்பா மட்டும்தான் குமாரன்னு பேரை சொல்லி கூப்பிடுவார். ஏன்னா எங்க பழக்க வழக்கம் அப்படி. அந்த பழக்கத்துக்காக மட்டும்தான் உனக்கு பணம் கொடுத்தது. தெரியும். நானும் வட்டி பணத்தை லேட்டா கொடுத்ததே இல்லை. இந்த தடவை தான் இதுல பாதி இருக்கு. மீதி பணத்தை இன்னும் 2-3 நாள்ல கொடுத்துருவேன். 2-3 நாளா? அதுக்கு யாருமா வட்டி கட்டுவாங்க? அண்ணா இது என்ன அரிசி பருப்பி வியாபாரம் நினைச்சியா? இல்லைண்ண, கல்யாணத்துக்கு வாங்கின பணத்துக்கு வட்டி முழுசா இருக்கு. கடைக்கு வாங்கினதுதான். கடை இப்பதான் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நான் கொடுத்துடுறேன்னு. தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுங்க. இங்க பாருமா, முதல்ல வாங்கின பணத்துக்கு நீ வட்டியை ஒழுங்கா கொடுத்ததால தான் மறுபடியும் நீ கேட்ட போது கொடுத்தேன். இப்ப நீ டைம் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹலோ அண்ணே அவன் வட்டி பணம் தர மாட்டேங்கிறானே. டேய், குடுக்கலன்னா கை காலை எடுத்துடுறான். பேச்சே பேசாத. இல்லண்ணே எவ்வளவோ கேட்டனே, அவன் காசு இல்லன்றானே. டேய், அவன் அப்படிதான்டா சொல்லுவான். அதுக்காக அவன் அப்படி சொல்றதை கேட்டு சும்மா இருக்கணுமா? ஆளை தூக்குடா. அண்ணே அவனை தூக்குனாலும் அவன் பணம் தர மாட்டானே. அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கவங்கள தூக்குடா. தன்னால பணம் கொடுப்பான். அண்ணே அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா கொடுத்துறாங்கறானே. டேய், அதெல்லாம் நீ நம்பாதடா. அப்புறம் நம்ம தொழில் பண்ண முடியாது. சரிங்க, அப்ப நான் பாத்துக்கிறேன். சரி சரி, பணம் வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணு. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? டேய், அந்த பணத்தை வாங்கிக்கடா. சரிண்ணா. சொல்லுங்க பத்மாமா. ரஜினி ரஜினி மீனாக்கு. பத்மாமா என்னாச்சு? மீனாவுக்கு என்ன? மீனாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஆக்சிடென்ட்டா? என்ன சொல்றீங்க பத்மாமா? ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேம்மா. பத்மாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உடனே வரேன். பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அவளுக்கு ஒண்ணு ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. சரியா? ரஜினி கொஞ்சம் சீக்கிரம் வாமா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. அண்ணன், ஒரு பிரச்சனை. என் தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. உயிருக்கு போராடிட்டு இருக்கானே. இப்ப என்ன, இந்த பணத்தை தர முடியாதுன்னு சொல்ல போறேன் அதானே? அண்ணன் 2-3 நாள்ல மொத்த பணத்தையும் நான் கொடுத்துடுறேன். தயவு செஞ்சு டைம் கொடுங்க. சரி போமா. ரொம்ப தேங்க்ஸ். டேய் வாடா. என்னடா
தருவானா இல்லையா சொல்றா பணத்தை எப்படா தருவ சொல்றா கேக்குறோம் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஆக்சிடென்ட் ஆகி மீனா ஒருத்தவங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. எங்க இருக்காங்க? ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட்ல போங்க. தேங்க்ஸ். பத்மம்மா, அம்மா, ரஜினி, ஐயோ, மீனா உள்ள என்னாச்சு? மீனா எப்படி கிடக்கான்னு உள்ள போய் பாருமா. என் கண்ணு முன்னாடியே கோட கோடமா ரத்தம் கொட்டி போச்சுமா. பத்மம்மா, அழாதீங்க பத்மம்மா. மீனா, நீங்க அழாதீங்க பத்மம்மா, அவளுக்கு எதுவும் ஆகாது. அழாதீங்க பத்மம்மா. சிஸ்டர், இவங்க பொண்ணு எப்படி இருக்காங்க? என்னாச்சு? அவங்களுக்கு கொஞ்சம் சிவியரா தான் இன்ஜுரி ஆயிருக்கு. வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்து சொல்லுவாங்க. சிஸ்டர், பத்மம்மா, நீங்க பயப்படாதீங்க, எதுவும் ஆகாது. ஒண்ணும் ஆகாது பத்மம்மா. டாக்டர், அந்த பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு? பதறாதீங்கம்மா, பேஷண்ட்டுக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. ஆனா இமிடியேட்டா சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஆபரேஷனா? பத்மம்மா, இருங்க இருங்க, நான் பேசுறேன். டாக்டர், ஆபரேஷன் பண்ற அளவுக்கு? பயப்படாதீங்கம்மா, ஒரு மைனர் ஆபரேஷன் தான். சீக்கிரமே நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். சிஸ்டர், பயப்படாதீங்க. அவங்க கிட்ட ஃபார்மாலிட்டிஸ்லாம் சொல்லிடுங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், அவங்களுக்கு பல்ஸ் ரொம்ப குறையுது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஒண்ணும் இல்ல. பத்மம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பத்மம்மா. என்கிட்ட பணம் இருக்கு, கவலைப்படாதீங்க, நான் கட்டிட்டு வரேன். நீங்க கொஞ்சம் அழாம பொறுமையா இருங்க. பத்மாமா, ரஜினி, பணம் கட்டியாச்சு பத்மாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல.
வட்டிக்காரனுக்கு காசு கட்டணும்னு வச்சிருந்தியே, அந்த பணத்தை ஆபரேஷனுக்கு கட்டின. அதெல்லாம் எதுக்கு இப்போ? இப்போ எது அவசரமோ அதானே முக்கியம். என்னையும் மீனாவையும் பாத்துக்கிட்டதே உனக்கு பெரிய பாரம். இதுல இப்படி எல்லாம் வேற உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறோம். பத்மம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மீனா என் தங்கச்சி, அவளுக்கு ஒண்ணுனா அது எனக்கும் தானே. அவ மட்டும் இல்லன்னா என் வாழ்க்கை எப்பவோ முடிஞ்சு போயிருக்கோம் ரஜினி. நடுவுல நீ வந்தது, எங்களுக்கு ஆதரவு தந்தது, இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா. சிஸ்டர், பணம் கட்டியாச்சு. அவங்களுக்கு சின்ன ஆபரேஷன் தான், பிளட் கொடுக்க வேண்டி இருக்கும், ஏற்பாடு பண்ணிடுங்க. சிஸ்டர், மாமா. ஐயோ ரஜினி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரஜினி. எதுக்கு ரத்தம் கேக்குறாங்க? மீனாக்கு ஒண்ணும் இல்லைல்ல?